ஒரு நாளாவது விடுமுறை எடுத்துக்கொண்டு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 27 முதல் 31 வரை டிசம்பர் மாதம் ஆண்டு இறுதி உபவாசம் மற்றும் சுத்திகரிப்பு கூட்டம் 10:30 மணி முதல் 1 மணி வரைக்கும் நடைபெறும். அதுபோல 31ஆம் தேதி பழைய மற்றும் புது வருட ஆராதனை, பழைய மற்றும் புது வருட ஆராதனை இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. அதுவும் இந்த சபையில் வைத்துதான் நடைபெறுவதாக கூறப்பட்டுள்ளது. அதை அடுத்த வாரம் தெளிவுபடுத்துகிறேன். நேரு சபையில் தான் நடைபெறும் போட்டிருக்காங்க, எனக்கு அது சரியாக தெரியல. அதை அடுத்த வாரம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மற்றும் ரிமைண்டர், சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் கிறிஸ்மஸ் ஃபண்ட் கொடுக்காதவர்கள் அதை இந்த மாதம் மற்றும் வருகின்ற மாதத்திலே கொடுத்து முடிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ப்ரேயர் ரெக்வஸ்ட், சிஸ்டர் ஜான்சி சாரதியோட சகோதரிக்காகவும், பிரதர் தாம்சன் மற்றும் டார்த்தி ஃபேமிலிக்காக, தாம்சனுடைய சகோதரர் மற்றும் சகோதரிக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். புளிப்பாக்கத்தை சேர்ந்த பிரதர் இயேசு பாதம் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஐஸ்வர்யா, சூர்யா மதுரவாயை சேர்ந்தவர்கள் அவர்களுக்காகவும், புருஷோத்தமன் மற்றும் பாக்கியலட்சுமி புலிப்பாக்கம் இவர்களுக்காகவும் விசேஷித்த விதமாக உங்கள் ஜெபங்களில் தாங்கிக் கொள்ளுங்கள். மற்றும் வித்யாவின் கணவருக்கு நல்ல சுகம் கிடைக்கும்படியாகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நமது ஊழியக்காரர் தாய் விரைவாக நல்ல சுகம் பெற்று இந்த இடத்துல மறுபடியும் வந்து அவர்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக, அவர்களுக்கும் தேவன் நல்ல சுகத்தை கொடும்படியாக, ஊழியக்கார குடும்பத்துக்கும் மற்றும் இந்த சபையை சார்ந்த 5 சபையை சார்ந்த விசுவாச பிள்ளைகளுக்கும் நல்ல சுகம் கிடைக்கும்படியாக, அவர்கள் தேவைகள் சந்திக்கும்படியாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் இருந்தால் நீங்கள் எழுந்து நின்றால் உங்களுக்காக ஊழியர்கள் ஜெபிப்பார்கள். சாட்சிகள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சாட்சி சொல்றேன். இது கடந்த வாரத்திலே சொல்லலாம் இருந்தேன், சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. தேவன் நல்ல சுகத்தை கொடுத்தார். என்னை தொடர்ந்து அம்மாவுக்கும் அதே மாதிரி பலவீனங்கள் வந்தது. அவர்களுக்கும் தேவன் நல்ல சுகத்தை கொடுத்தார். எப்படியாக நல்ல சுகத்தை கொடுத்து வழிநடத்தினார். அதுபோல் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல்ல இருந்து என்னை செலக்ட் பண்ணி பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கிடைக்கிறதுக்கு ஜேபிஆர் காலேஜுக்கு அனுப்பி விட்டாங்க. அந்த அவார்டையும் தேவன் எனக்கு கிடைக்க உதவி செய்தார். இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. நான் இதை எதிர்பார்க்கல. நான் கிட்டத்தட்ட 12 வருஷமாக அந்த ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இது வரைக்கும் நான் கேள்வியும் படலை. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவும் கொடுக்கல. திடீர்னு எனக்கு பிரின்ஸிபல் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் அது பை மிஸ்டேக்காக எனக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேஷுவலாக விட்டுட்டேன். அப்புறம் அண்ணனுக்கு சொன்னேன், இந்த மாதிரி வந்திருக்கேன். நான் ஸ்கூலில் போய் ஒரு 2-3 டீச்சர்ஸை கேட்டேன். இல்லை, எனக்கு அப்படிலாம் எதுவும் மெசேஜ் வரல அப்படின்னாங்க. ஸோ நான் விட்டுட்டேன். அப்புறம் நம்ம ஐயாக்கிட்ட நான் கேட்க, இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து பிரின்ஸிபல் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு, பர்சனலாக அனுப்பிச்சிருக்காரு, நீ அப்படியே ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னாங்க. சரி, எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு அப்புறம் மெசேஜ் பண்ணேன். அப்புறம் அவரே எனக்கு கால் பண்ணி, அப்போ இன்னும் நீ அப்ளை பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு இல்லை சார், நீங்கள் எனக்கு தெரியாமல், அது எப்படி உனக்கு தெரியாமல் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்டார். அதுக்கப்புறம் உடனே அப்ளை பண்ணுங்க, நாங்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். தேவன் இந்த காரியத்தில் எனக்கு அனுகூலமாக இருந்தார். நான் இது ஒரு எதிர்பார்க்காத விஷயம், இப்படி ஒரு கணம் எனக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டீச்சர்ஸை தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நாங்களாம் கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் தான். ஸோ இந்த மாதிரி என்னை ப்ரிஃபர், அதுவும் லோயர் செக்ஷன்லேருந்து ப்ரைமரியிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம்தான். அது தேவன் இப்படியாக அந்த இடத்துல எனக்கு ஒரு மகிமை கொடுத்தார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் இப்படிப்பட்ட மகிமையை எனக்கு கொடுத்து இந்த நாளிலும் சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். அதற்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். Hallelujah. 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 யார் சாப்பிட்டீங்க? யாரும் சாப்பிடலையா? எல்லாரும் உபவாசம் வருவாங்க. நேற்று நைட்டு யார் சாப்பிட்டீங்க?
எல்லாரும் நேற்று நைட்டு சாப்பிட்டீங்க. அப்போ சத்தமாக அல்லேலூயா தான் போடுங்க. ஹல்லேலூயா, சத்தமாக அல்லேலூயா போடுங்க. சரி, ஆண்டுடைய வார்த்தைக்காக ஆண்டவரோட ஆவியை எப்படி அழைச்சோம். ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். முன்வைத்த கால பின்வைக்காதபடிக்கு காத்துக்கொண்ட தேவனுக்கு நன்றியை சொல்றோம். இதோ தாப்பனே, இந்த சத்தியம் எங்களை இன்னும் பலப்படுத்தும்படிக்கும், எங்களை இன்னும் உறுதியா நடத்தும்படிக்கும் தாப்பனே உங்களுடைய வல்லமை மகிமையும் இறங்கி எங்களுக்கு அற்புதத்தை அரிசி நடத்திட்டு எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நாவமே மகிமைப்படுத்தி இந்த வாக்குகளை எங்களுக்கு அனுப்பி அனுதினமும் எங்களை பலப்படுத்தி எங்களை சாட்சியாக நிறுத்தும்படிக்கு உங்களுடைய நாமத்துல நான் தாழ்மை கேட்கிறோம். வசனங்களை புடமிட்டு எங்களுக்கு அனுப்பும்படியாவுக்கு நன்றி. நன்றி. உங்களுடைய பலத்தான இடைக்கட்டி கொள்ளும்படியாவுக்கு நன்றி. சத்தியத்தின்படி நடக்கும்படி திரும்ப செய்யும்படியாவுக்கு நன்றி. நன்றி ஏசப்பா. நீரை பொறுத்து பார்த்து வழிநடத்துகிறது மீட்பென்ற இயேசு கிறிஸ்து நாமத்துல தாழ்மை கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலுடைய வரிகளை பாடிட்டு பாடல் வார்த்தை நடக்க சொல்கிறேன். என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம், என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். தவறு செய்யும் போது கூட காட்டி கொடுக்காதவர், மறந்து வாழ்ந்த போதும் என்னை விட்டு விலகாதவர். தவறு செய்யும் போது கூட காட்டி கொடுக்காதவர், மறந்து வாழ்ந்த போதும் என்னை விட்டு விலகாதவர். அன்பே அழகே ஆராதனை, ஆயுள் நாளெல்லாம் ஆராதனை. அன்பே அழகே ஆராதனை, ஆயுள் நாளெல்லாம் ஆராதனை. ஏற்று வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஹல்லேலூயா. எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமையும் படைத்திருக்கிறார். என்ற செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் நீதிமான். ஹல்லேலூயா. ஜஸ்டிஃபைடு, ஆங்கிலத்தில் ஜஸ்டிஃபைடு, நீதிமான். ஹல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரா? ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரா? எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் அழைச்சாருன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அழைத்திருந்தார்னா நாம் எப்படி இருப்போம்? நீதிமானாக இருப்போம். ஹல்லேலூயா. எப்படி இருப்போம்னா நீதிமானாக இருப்போம். இங்க சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் நமக்குள்ள இருக்கும்போது நாம் நீதிமான். ஹல்லேலூயா. நாம் யாரு? நீதிமான். இன்னொரு வாக்கியத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அதை 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்படிப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆயினும்
நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அதான் எப்படிப்பட்டவர்களா இருக்க 10ஆம் வசனம் வாசிங்க. திருடனும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். அல்லேலூயா. நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம எப்படி இருந்தோங்க? நீதிமானா பிறக்கும் பொழுது நாம் நீதிமானாதான் பிறந்தோமா? அல்லேலூயா. பிறக்கும் பொழுது நான் பரிசுத்தமானாய் பிறந்தோமா? இந்த முழு உலகத்திலேயே நீதிமானாக பிறந்து நீதிமானாக மரித்த ஒரே ஒரு நபர் யார்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே தான். அல்லேலூயா. நீதிமானாக தான் பிறந்தார். அவர் எந்த ஒரு பாவத்திலும் ஈடுபடாமல் பிறப்பல்ல. ஏன்னா அவர் நீதிமானாய் பிறந்தார். அல்லேலூயா. அவர் மரிக்கும் போது கூட சரி, தான் குற்றமற்றென்றும் மரிக்கவில்லை. அவர் நீதிமானாக தான் மரித்தார். ஏன்னா அந்த பிலாத்து சொல்றான், இவ்விடத்துல நான் ஒன்றும் காணவில்லை, இவர் நீதிமானா இருக்கிறானே என்று பிலாத்து சாட்சி கொடுக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்து பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரைக்கும் நீதிமானாக வாழ்ந்தார். அறிவன் தேவஜனமே. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, திருடனும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும், அல்லேலூயா, என்னது? ஆயினும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அல்லேலூயா. நம்ம கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணோம்? தூய்மை ஆயிக்கொள்ள நம்ம எப்போ கிளீனா இருக்கணும். அறிவேன் நம்ம பாவத்திலே இருக்கவே கூடாது. நம்ம கிளீன் ஆகிக்கொண்டு இருக்கணும். ஆண்டு எதனால நம்மளுக்கு கிளீன் ஆக்குறாரு? ஹமாம் சோப்புனாலயா? லைன் பாயினாலயா? எதனால? அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே. அல்லேலூயா. அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே ஆண்டவர் நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார். அறிவேண்டமே. ஆயினும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். என்னது? அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு என்ன ஆனோம்? பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அறிவேண்டியது நம்மை நாம் பார்க்க போகிறோம். நீதிமான் யார்? அல்லேலூயா. நீதிமான் யார்? எடுத்து வாசியுங்கள். யோபுவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். நீதிமான் தன் வழியை உறுதியாய் படிப்பான். அல்லேலூயா. நீதிமான் யாருங்க? தன்னுடைய வழியை உறுதியாய் படிப்பான். இன்னைக்கு நம்முடைய வழி நம்மளால படிக்க முடிகிறதா? அல்லேலூயா. அங்கங்க போறோம். அல்லேலூயா. எல்லா இடமும் நம்ம என்ன பண்றோம்? போகிறோம். ஆனா நீதிமான் எப்படி தன்னுடைய வழியை உறுதியாய் படிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது சங்கீதம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாலும் திரும்பி சனிதிட வெட்கப்படுவார்கள். சங்கீதம் 64:10. நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். அல்லேலூயா. யாருங்க? நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். நீதிமான் யாருக்குள்ள மகிழணும்? கர்த்தருக்குள்ள மகிழணும். இன்னைக்கு நம்ம யாருக்குள்ள மகிழ்றோம்? இன்னைக்கு அவங்க என்ன பெருமையா பேசுவாங்களா? அவங்க என்ன பெருமையா பேசுவாங்களா? அருமையா சிஸ்டர் சொன்னாங்க, நீதிமான் கர்த்தருக்குள்ள மகிழ்வான். அவர்கள் நினைத்து கூட பார்க்கல. என்னது? இந்த அவார்டு கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கூட பார்க்கல. இந்த அவார்டு அவங்களுக்கு பூலோகத்துல நிச்சயிக்கப்படல, பரலோகத்துல நிச்சயிக்கப்பட்டு அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. என்ற நீதிமான்களுடைய தலையிலே ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை
பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவன் நம்ம எந்த இடத்துல உண்மையா இருக்கிறோமோ அந்த இடத்துல நாம் நீதிமான்களாக்கப்படுவோம். அருமையான தேவன் அந்த அந்த பதவி கிடைக்கும் போது, அந்த பதக்கம் கிடைக்கும் போது அவருக்குள்ள எவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அருமையான தேவன் அதே போலதான் உங்களுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் நீங்க எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் நாம் நீதிமான்களா இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக இருக்க வாசிங்க அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரம். நீதிமான் தன் நிர்பட்சியவனை காப்பாற்றுகிறான். ஹல்லேலூயா. என்னதுங்க? மூன்றாவது, நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மிருகத்துக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க? நம்ம தான் சாப்பாடு. ஆனா நீதிமான் என்ன பண்ணுவான்னா மிருகத்துக்கு சாப்பாடு போடுவான். அவன் தான் யாரு? நீதிமான். நம்ம பிஷப் ஐயா இங்க உள்ள நாய்களுக்கு சாப்பாடு போடுறார். நீதிமான் எப்படிங்க மிருகத்துக்கு சாப்பாடு போடுறான். தான் மட்டும் சாப்பிடக்கூடாது, தான் மட்டும் வாழக்கூடாது. தான் மட்டும் வாழுகிறவன் யாருன்னா அவன் சுயநல வியாதிக்காரன். அல்லையா? வாதிக்காரன்ல சுயநல வியாதிக்காரன். நான் சுயநல வாதின்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு வியாதி. அல்லையா? இயேசுவாலே குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி. அந்த வியாதி தான் இயேசு கிட்ட வந்து தோத்து போயிடுச்சு. ஏன்னா ஒரு ஐஸ்வர்யவான் இயேசு கிட்ட வரும்போது என்ன சொன்னா, ஆண்டவரே நான் பிடிக்கு முன்னமே பின்பற்றி வர ஆசையா இருக்குன்னு சொன்னான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? உனக்கு கொண்டாடுகள்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது என்னை பின்பற்றி வான்னு சொன்னான். அவன் உடனே மட்டும் பண்ணான், துக்க முகத்தோடு திரும்பி போனான். ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை, தன்னுடைய சுயம் சாக அடிக்க முடியவில்லை. அறிவான தேவஜனமே, அதுதான். அடுத்ததாக எடுத்து வாசியுங்கள் சங்கீதம் 20 நீதிமொழிகள் 27. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். எப்படி நடக்கிறானா? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். இன்னைக்கு நம்ம உத்தமமாய் நடக்கிறோமா? அல்லேலூயா. இன்னைக்கு நாம் நீதிமானாக தான் இருக்கிறோம். ஆனால் நம் நடக்கையிலே ஒரு உத்தமம் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய நடக்கையிலே உத்தமம் இருக்கும் போது அநேகர் நம்முடைய நடக்கையிலே வருவார்கள். அல்லேலூயா. அநேகர் நம்முடைய நடக்கையிலே வருவார்கள். அருமையான தேவனே, நாம் கர்த்தருக்குள்ள உத்தமமாய் வாரும்போது அநேக ஜனங்கள் உங்களை கண்டு ரட்சிக்கப்படுவார்கள். அருமையான தேவனே, அடுத்ததாக நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னது? நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான். அல்லேலூயா. யாராவது ஏழையின் நியாயத்தை கேட்பாங்களா? அல்லேலூயா. யாராவது ஏழையின் நியாயத்தை கேட்பாங்களா? யாருடைய நியாயத்தை கேட்பாங்க? பணக்காரன். அல்லேலூயா. யாரை கேட்பாங்க? பணக்காரன். அடிப்படை தெரிஞ்சதுமே இந்த இந்தியாவிலேயே பணக்காரர் என்று அறியப்பட்டவர் யார்? யார் அறியப்பட்டார் இந்த இந்தியாவிலே? எல்லாம் அம்பானி அதானி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ரத்தன் டாட்டா என்கின்ற ஒரு மனுஷன், அல்லேலூயா, தான் வளர்த்த அந்த நாய்க்காகவே என்ன பண்ணாரு? சொத்தை எழுதி வச்சாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமான் தன்னுடைய சந்ததிக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போறான். அருமையான நாய்க்கு. அல்லேலூயா. கோடீஸ்வரர். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். அருமையான அவன் கூட வேலை செய்தவங்க எல்லாருக்குமே என்ன எழுதி வச்சாரா? தன்னுடைய சொத்து எழுதி வைத்து விட்டு போனாராம். அதுதான் ஏழைகளின் நியாயம். அல்லேலூயா. ஏழைகளின் நியாயம். உன் கையில் பொருள் இருக்க இவன் அயலானை நாளைக்கு வராது என்று சொல்லாயாக. அறிவான் தேவஜனமே, அருமையா பிஷப் ஐயாவை கூட நான் இந்த காரியத்தில் பாராட்டணும். அறிவான் தேவஜனமே, ஒவ்வொரு வருடமும் 5-6 வருடங்கள் டிசம்பர் மாதத்துல அவரால் முடிந்த உதவியை ஏழைக்கு செய்கிறார். ஆனால் அதற்கான பிரதிபலன் எங்கே இருக்குதுன்னா பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. அவர் என்ன வேணாலும் செய்யலாம். அல்லேலூயா. அவர் என்ன வேணாலும் செய்யலாம். இப்படிப்பட்ட காரியம் செய்வதற்கு இப்படிப்பட்ட காரியம் அவர்
செய்யவே தேவையில்லை. இந்த கிறிஸ்துமஸுக்கு அவருக்கு எவ்வளவோ செலவுகள் இருக்குது. இருந்தாலும் அல்லேலூயா, என்னது இருந்தாலும் கஷ்டப்படுவதற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், வர வேண்டும். நம்ம கிறிஸ்துமஸ் என்பது என்ன? கிறிஸ்துமஸ் என்பது என்னங்க? ஏழைகளுக்கு கொடுப்பது, தன்னைத்தானே உடுத்திக் கொள்வதல்ல கிறிஸ்துமஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னைத்தானே உடுத்தி கொள்வதல்ல கிறிஸ்துமஸ். நான் 6 வயசுல ரட்சிக்கப்பட்டேன், இதுவரையில நான் கிறிஸ்துமஸுக்கு துணி எடுத்ததே இல்லை. அல்லேலூயா. எங்க ஃபேமிலியில ரட்சிக்கப்படலை, அதனால குடும்பத்துக்கு கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ்ஸுக்கு எதுவுமே எடுக்க மாட்டாங்க. நானும் ரட்சிக்கப்பட்டு 18 வயசுல ஞானஸ்நானம் எடுத்தேன். 18 வயசுல இருந்து எனக்கு 32 வயசு ஆகுது. இது வரைக்கும் கிறிஸ்துமஸுக்குன்னு ஒரு துணி எடுத்ததே இல்லை. அல்லேலூயா. நானும் இந்த 2-3 வருடங்களாக என்னால முடிந்த உதவியை, அல்லேலூயா, என்னால முடிந்த உதவியை இல்லாதவர்களுக்கு செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அடிமையாய் தெரிஞ்சாமே. அதான் நம்ம என்ன பண்ணணும்? ஏழைகளுடைய நியாயத்தை விசாரிக்க வேண்டும். அவர்கள் தான் யார்? நீதிமான்கள். அறிவான் தெரிஞ்சாமே. நீதிமான் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நீதிமானுடைய சுபாவம். அல்லேலூயா. செய்தியுடைய தலைப்பே அதுதான், நீதிமானுடைய சுபாவம். இன்னைக்கு நாம் நீதிமானா இருக்கிறோம், நீதிமானாய் வாழ்கிறோம். ஆனா நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. இன்னைக்கு நாம் சுபாவத்தினாலே நாம் அறியப்படுவதாக இருக்கிறோம். அறிஞர் தேவனே சுருக்கமா ஒரு 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அறிஞர் தேவனே 1 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 17-18. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். தாவீது வாசி, நிறுத்தி நிதானமா வாசிங்க. தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய். நீ எனக்கு நன்மை செய்தாய். நானோ உனக்கு தீமை செய்தேன். நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். நீ என்று எனக்கு நன்மை செய்து இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையிலே ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. நீ என்னை கொன்று போடவில்லை. 19 வாசிங்க. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போய்விடுவானே. இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. என்னுடைய முதல் குறிப்பிட்ட தலைப்பு என்னவென்றால், அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்யாமல் கனம் பண்ணுதல். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்யாமல் கனம் பண்ணுதல். அறிஞர் திவஞ்சனமே, இது சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள ஒரு காரியம். ஆனா சவுல் என்ன பண்ண? தாவீது கொலை பண்ண எத்தனையோ முயற்சி பண்ணான். அல்லேலூயா. எத்தனையோ முயற்சி பண்ணான். ஆனா சவுலும் ஆண்டவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தாவீதும் ஆண்டவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனா சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள அந்த ஆவியினுடைய அனுக்கிரகத்தை பார்த்தீங்களா? சவுல் தாவீதை எப்படியாவது நான் சாகடிச்சிடணும். அல்லேலூயா. தாவீத எப்படியாவது நான் சாகடித்து விட வேண்டும் என்று சொல்லி சவுல் எத்தனை பண்ணிக்கொண்டு, சவுல் திட்டம் பண்ணி கொண்டிருந்தால், ஆனால் கர்த்தர் எப்படி பண்ணினார்? அல்லேலூயா. கர்த்தர் என்னங்க பண்ணாரு? கர்த்தர் என்னங்க பண்ணாரு? இதே நம்மளுக்கு விரோதியா இருக்கணும்னு பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்னங்க பண்ணுவோம்? இது இந்துக்கள்ல இருந்தனா நமக்கு விரோதியா இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல ஒரு மந்திரவாதியாய் போய் பார்த்து அவன் கை காலை உடைச்சு போட்டிருக்கணும், அவன் கை காலை விலகாம போயிருக்கான் என்று சொல்லி என்ன பண்ணுவோம்? அவனுக்கு சூனியம் வைப்போம். அல்லேலூயா. என்ன பண்ணுவோம்? சூனியம் வைப்போம். இதே நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துட்டோமே, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அவனுக்கு விரோதமான நம்ம ஜபம் பண்ணலாம் என்று சொல்லி நீ எண்ணி இருந்தனா, விரோதமான ஜபம் இந்த வீட்டு கூரையை கூட தாண்டாது. அல்லேலூயா. விரோதமான ஜபம் நீ இருக்கிற அந்த வீட்டு கூரையை கூட தாண்டாது. அருமையானே, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்றான். அவன் சிநேகிதர் யாருங்க? அவனை திட்டுனவங்க,
அவனை உதாசீனப்படுத்தினவங்க, அவனை அசிங்கப்படுத்தணும். ஏன்டா நீ இப்படி இருந்து சாகுற, ஏன்டா நீ இப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்கிறத காட்ட செத்து போயிட்டான்னு கூட சொல்லி சொன்னாங்க. ஆனா இருந்தாலும் யோபு என்ன பண்ணா, தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். இன்னைக்கு நம்ம பிறரை மன்னிக்கிறதுக்கு நமக்கு என்ன வரல, ஒரு மனம் வரவில்லை. அவர்கள் செய்த அந்த துரோகத்தையும் அவர்கள் நமக்கு செய்த அந்த ஒரு பெரிய ஒரு காரியத்தை நம்முடைய மனதிலே நாம் புதைத்து 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 வாழ்வோம்னா நாம் நீதிமான்கள் அல்ல. அல்லேலூயா. நாம் ஆண்டோட ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் அல்ல. நமக்குள்ள பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அறிவேன் தேவனே, சவுலுக்குள்ள என்ன வந்ததா, பிசாசு புகுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சவுலுடைய காரியம் என்னவா முடிந்தது, தாவீது கைதியை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆனா தாவீது என்ன சொன்ன, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய, வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தால் நானும் உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினார். யார் கையிலங்க, கர்த்தர் தாவீது கையில யார் ஒப்பு கொடுத்தா, சவுலை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தாவீது கையில யார் ஒப்பு கொடுத்தா, சவுலை ஒப்பு கொடுத்தார். ஏன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார், ஒரு செத்த நாயையா, ஒரு தெல்லு பூச்சியா, நீர் யாரை பின்தொடர்கிறீர்? அல்லேலூயா. நீர் யாரை பின்தொடர்கிறீர்? ஆனா சவுல் தாவீது கிட்ட சொல்றான் 20ஆம் வசனத்துல, நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பாய். சவுல் சொல்றாங்க, தாவீது கிட்ட சொல்றான், நீ நிச்சயமா ராஜாவாய் இருப்பீர் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யவரம் கை நிலைவரப்படும் என்றும் அறிவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தீமை செய்து 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 பிறருக்கு என்னது, தீமை செய்து 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 நம்ம நன்மையை பெறாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம நன்மை பெறாமல் இருக்கிறோம். தாவீது சொல்றான், கர்த்தராலே நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உன் மேலே கையை நான் எப்படி வைப்பேன்? அல்லேலூயா. எப்படி நீ வைப்பேன்னு சொல்லி கேட்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே என்னது, ஒரு விதமான விரோதம். அவங்கள பார்த்தா என்ன பண்ண மாட்டேன், ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். அவங்கள பார்த்தா என்ன பண்ண மாட்டேன், நான் பேசவே மாட்டேன். அவங்களுக்கு எனக்கு என்ன, ஒரு விதமான ஒரு விரோதம், ஒரு விதமான ஒரு கசப்பு, ஒரு விதமான ஒரு எரிச்சல். அறிஞர் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் அப்படி பார்த்து இருப்பாரே, ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படி உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கோமா, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கோமா? அறிஞர் தேவனே, ஆண்டு என்ன சொல்றாரு, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கார். இன்னைக்கு அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவத்தை நம்ம நினைத்து 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 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம போக்கடித்துக் கொண்டிருக்கிறோம். அறிஞர் மறந்து விடு, மன்னித்து விடு, அது கடலின் ஆழத்திலே போட்டு விடு. அறிஞர் தெரிஞ்சுமே, கடலின் ஆழத்திலே போட்டா அதால உன்னை தேட முடியாது. அது தேடுகிற காரியத்தை நீ விட்டு விட்டு ஆண்டோடைய பாதத்தில் ஓடும் போது கர்த்தர் அதற்கான ஒரு பிரதிபலனை கர்த்தர் தருவார். அறிஞர் தெரிஞ்சுமே, ஏன்னா சவுலும் தாவீதும் நேருக்கு நேராய் பார்க்கும் போது சவுல் தாவீதுக்கு எத்தனையோ துன்பம் பண்ணான், எத்தனையோ காரியம் பண்ணா, ஏன்னா சவுல் தாவீதை கொலை பண்ண கூட போன. அறிஞர் தெரிஞ்சுமே, ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, பார்த்து கொண்டிருந்தார். ஆனா சவுல் வாயாலேயே தாவீது என்ன சொன்னா, ராஜாவாக இருப்பார் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. அங்க அவர் ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டதுனாலதாங்க சவுல் வந்து தாவீதை கொலை பண்ண போனா. ஆனா சவுலுடைய வாயாலே என்ன சொன்னார்? அல்லேலூயா. அதுதாங்க கர்த்தர். அல்லேலூயா. விரோதி உன்னை
விரோதி உன்னை துன்புறுத்தி கொண்டிருக்கிறானா, உன் விரோதி உன்னை போக்கடித்துக் கொண்டிருக்கிறானா, அவனை மறந்துடு, அவனை உதறி போட்டு விடு. என்றைக்கா இருந்தாலும் கர்த்தர் உன் கையிலே அவனை ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அவனுக்கு ஒரு தீங்கு செய்யாத, நீ தீங்கு செய்யாமல் அவனை கொண்டு விடுவாய். அறிவன் தேவனே, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு நாம் அப்படி வாழும்போது நாம் நீதிமான் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். அறிவன் தேவனே, சவுலும் தாவீதும் இணைந்து இருந்தார்கள், ஒன்று போல இருந்தார்கள். ஆனா அவர்களுக்குள்ளே ஒரு விரோதம் வந்தது, அவர்களுக்குள்ளே ஒரு கசப்பு வந்தது. அந்த கசப்பு ஒரு கொலை வெறியினாலே மாறி சவுலும் தாவீதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு விரோதத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். கர்த்தரை காட்டிலும் பிசாசு உண்டு பண்ணினான். அல்லேலூயா. யாரை உண்டு பண்ணினான்? பிசாசு உண்டு பண்ணினான். இன்றைக்கு சவுலும் தாவீதும் ஒன்று போல எப்படி இருந்தாங்கன்னா, சவுலுடைய அந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்களா? விரோதித்தார்கள். அறிமண்டே, இன்னைக்கு நாம் கர்த்தருடைய பார்வையில நாம் பிறரை மன்னிக்கும் பொழுது, அல்லேலூயா, பிறரை மன்னிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம் சார்பிலே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டிடுவார். அறிமண்டே, இன்னைக்கு நாம் வசனம் சொல்லப்பட்டிருக்க அபிஷேகம் பெற்றவருக்கு விரோதமா நாம் கிரியை செய்யக்கூடாது. அல்லேலூயா. சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா யாருடைய அபிஷேகம் ஜெயித்தது? தாவீதுடைய அபிஷேகம் ஜெயித்தது. அல்லேலூயா. சவுல் தன்னுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுத்தான். தன் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் போது பிசாசு உள்ளே புகுந்தான். அவருடைய ராஜ்யபாரத்தையும் எடுத்துக்கொண்டான். அறிமன் தெரிஞ்சுக்கலாமே. இன்னைக்கு நீ ஆவியை பெற்றுக்கொண்ட இழக்கிற ஆவியை பெற்றிருக்கிறாயா, அல்லது உனக்குள்ளே தங்கி தாபரிக்கிற ஆவியை பெற்றிருக்கிறாயா? அறிமன் தெரிஞ்சுக்கலாமே. இன்னைக்கு நாம் விட்டு கொடுத்து வாழ்ந்தவர்கள் கெட்டு போகவே இல்லை. அல்லேலூயா. நம்ம விட்டு கொடுப்போம். அல்லேலூயா. எதை வேணாலும் விட்டு கொடுப்போம். நம்முடைய சொத்தை விட்டு கொடுப்போம், நம்முடைய ஆஸ்தியை விட்டு கொடுப்போம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ விட்டு கொடுத்ததை மறுபடியும் கர்த்தர் உன் கையிலே தருவார். அல்லேலூயா. நீ விட்டு கொடுத்ததை கர்த்தர் மறுபடியும் உன் கையிலே தருவார். ஐயோ, இது என்னை விட்டு போயிடுச்சு, இது என்கிட்ட குறைவு பண்ணிட்டே இருக்க சொல்லி அந்த குறைவை குறித்து திகையாதே, கலங்காதே. கர்த்தர் அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த குறைவை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நிறைவாக்குவார். அறிமன் தெரிஞ்சனமே. இரண்டாவது குறிப்பை நான் கடந்து சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இது யாருங்க? இரண்டாவது குறித்த தலைப்பு என்னவென்றால், பிறனுடைய நிந்தையான காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான். அல்லேலூயா. பிறனுடைய நிந்தையான, நீதிமான் என்னது? பிறனுடைய நிந்தையான காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான். யோசேப்பு யாருங்க? நீதிமான். அல்லேலூயா. நீதிமானாகிய யோசேப்பு. மரியாள் என்னவாயிட்டா? கர்ப்பமாயிட்டார். திருமணத்துக்கு முன்பாக கர்ப்பமான பெண்ணை நம்ம திருமணம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஏன் திருமணம் பண்ண மாட்டோம்? ஐயோ, அது யார் பெற்ற பொருளையோ யார்கிட்ட வாங்கிட்டு வந்தாலோ என்று சொல்லி யோசிப்புக்குள்ள ஒரு மனக்குழப்பம் இருக்கும். ஆனால் தெய்வத்துடன் வந்து சொல்கிறான். என்ன சொல்றான்? வாசிங்க வசனத்தை. அது கீழே அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் அவனுக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவனிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது. அது மனுஷனால உண்டானதல்ல, அது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உலகம் நம்மள என்ன சொல்லுமோ, உலகம் நம்மள என்ன காரியம் பார்க்கணும்னு சொல்லி நீ உலகத்தை குறித்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அறிவன் தேவனே, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, நான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி உலகத்தை பார்க்காத,
ஆனா யோசேப்புக்குள்ள என்ன இருந்தது? உலக பயம் அவனுக்குள்ள இருந்தது. ஐயோ, எனக்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த ஸ்திரீக்கு என்னவாயிடுச்சு? கர்ப்பம் ஆயிட்டாலே. எப்படி கர்ப்பமானா? ஐயோ, இவன் எங்க அம்மா, என் குடும்பம் என்ன சொல்லும், எங்க அக்கத்து பக்கத்து வீட்டை என்ன சொல்ல, என் சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்க சொல்லி யோசேப்புக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. இருந்தாலும் யோசேப்புக்குள்ள இருந்த அந்த பயத்தை தேவதூதன் அவனுடைய கனவுல சொப்பனத்துல காணப்பட்டு என்ன சொல்றான்? உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவங்ககிட்ட உற்பத்தியா இருக்கிறது என்ன? பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. பரிசுத்த ஆவியை குறித்து உலகம் தெரியுமா? உலகத்துல தெரியுமா? தெரியாதுல்ல. உனக்குள்ளே இருக்கிறத குறித்து நீ வெட்கப்படாது. அல்லேலூயா. யோசேப்பு என்ன சொன்னா? அதுக்கப்புறம் யோசேப்பு என்ன பண்ணா? சேர்த்து கொண்டான். அதனால தான் அவன் நீதிமான். அல்லேலூயா. அவன் மத்தவங்க கிட்ட சொல்லல. அல்லேலூயா. என்னதுங்க? அது மத்தவங்க கிட்ட, ஐயோ மனைவி கர்ப்பம் ஆயிட்டா, ஐயோ என் மனைவி இதுவாயிட்டா, ஐயோ நான் அந்த சிஸ்டர் அங்க பார்த்தேன், அவங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்தாங்க, நான் அந்த இடத்துல பார்த்தேன், ஐயோ நான் என்ன யாருக்கிட்டையாவது சொல்லணும். ஹலோ இத யாருக்கிட்டையாவது சொல்லு. எங்க மரியா தன்னுடைய இருதயத்திலேயே வைத்துக் கொண்டார். மரியா தன்னுடைய இருதயத்திலேயே வைத்துக் கொண்டாளாம். நம்ம வெடிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, நம்ம புதைக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வெடிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, நம்ம புதைக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். நம்ம புதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை புதைக்க 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 அது என்றைக்கா இருந்தாலும் சரி, தேவன் அதிக கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். உன் வாழ்க்கையில அநேக காரியங்களை வெளிப்படுத்தாத. அல்லேலூயா. அநேக காரியங்களை வெளிப்படுத்த மனுஷன் கிட்ட போய் சொல்லாத, ஐயா நீங்க இப்படி இருக்குது அப்படி இருக்கு சொல்லவே சொல்லாத. இருந்தாலும் கர்த்தர் அறிவார். அறிமட்டமே. ஏனென்றால் யோசேப்புக்கு அவள் மனைவியை தள்ளிவிட அவன் என்னவா இருந்தான்? ரகசியமா. என்னதுங்க? ரகசியமா. எல்லாரும் கிட்ட சொல்லி இல்லை. அல்லேலூயா. ரகசியமாய் தள்ளிவிட மனதா இருந்தான். இதுவே நம்ம வீட்டுல நடந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? உடனே ஒரு மோத அடிக்கிறத கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் அங்கே எங்க குடும்பத்துல இப்படி நடந்துருச்சு, ஐயோ அங்கே இப்படி நடந்துருச்சு சொல்லி என்ன பண்ணுவோம்? என்ன இந்த சின்ன நாக்கு தான். எத்தனை அடி நாக்குங்க? இவ்வளவுதான் நாக்கு. ஆனா இந்த சின்ன நாக்கு ஒரு ஊரையே கொளுத்திடுமா. அல்லேலூயா. இந்த சின்ன நாக்கு ஒரு ஊரையே கொளுத்திடுமா. இன்னைக்கு உன் நாக்கு எப்படி இருக்குது? அல்லேலூயா. உன் நாக்கு எப்படி இருக்கிறது? பிறரை வாழ வச்சிருக்கிறதா, பிறரை சாகடித்து இருக்கிறதா? அல்லேலூயா. அறிவண்டமே. நாம் நீதிமானா இருக்கும் போது நல்லதை மட்டும்தான் இந்த வாய் பேசணும், கெட்டது பேசவே கூடாது. அல்லேலூயா. சுந்தரமையா சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, இந்த நாக்கு சின்ன நாக்கு தான்ப்பா. இந்த சின்ன நாக்குல நம்ம நல்லதும் பேசுறோம், கெட்டதும் பேசுறோம். ஆனா நல்லது தெரிய மாட்டேங்குது, இந்த கெட்டது தான்ப்பா தெரியுது சொல்லி சுந்தரையா சொல்லுவாங்க. அதே போலதான் நம்ம நல்லதையே அதிகமா பேசுவோம். இல்லையா? நம்ம நல்லதை அதிகமாகவே பேசுவோம். நம்ம நல்லதை அதிகமாக பேச 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 கெட்டது நம்ம வாயில வரவே வராது. அடிமேண்டவங்க நம்மை பிறரை குற்றம் கண்டுபிடிக்கிற அந்த கண்கள். அல்லேலூயா. பிறரை குற்றத்தோட பார்க்கிற கண்கள். அல்லேலூயா. இவங்க மேல ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படி சொல்லி நீ குற்றம் பார்க்கிற உன் கண்கள்னால நீ பார்த்து கொண்டு இருந்தால் நீ நீதிமானல்ல. அல்லேலூயா. நீ நீதிமானல்ல. அறிமேண்டவங்க நம்ம ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும். இவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படி இருக்கிறாங்களே. நான் சொல்றேன், நீ அவங்க கிட்ட ஒரு கை தான் காட்டுற, ஆனா உன்னை பார்த்து எத்தனை விரல் இருக்குது? தேவஜனமே, நாம் நீதிமானாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் நீதிமானாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்பு தன் மனைவி ரகசியமாய் தள்ளிவிட ஆசையாய் இருந்த போதிலும் கர்த்தர் அவனுக்கு தேவதூதன் அவனுக்கு வெளிப்பட்டு என்ன சொல்றாரு? ஐயப்படாத, சேர்த்துக்கோ. அவங்களுக்கு உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டான சொல்லும் போது அவன் என்ன பண்ணா?
சேர்த்து கொண்டார். அதுதான் அவர் நீதிமான். கடைசியை ஒரே குறித்து பார்த்துவிட்டு நாம் முடிக்க போகிறோம். 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான மொழி நடத்திவிட்டு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாலும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்தம் சாதியாலும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். 2 பேதுரு 2:8. நாள்தோறும் அவருடைய அக்கிரமங்களை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவரை சோதனையிட்டு ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இது என்ன குறிப்பென்றால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது இருதயம் வாதிக்கப்படும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது இருதயம் வாதிக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல. நாள்தோறும் அவருடைய அக்கிரமங்களை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு. அல்லேலூயா. எதுங்க? நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்டு. 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சோதம் கொமரா என்னும் பட்டணங்களில் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியா நடப்பவர்களுக்கு அவைகளுக்கு திஷ்டாந்தமாக வைத்து. அவபக்தியா நடக்கிறாங்க. இல்லையா? எங்க லோத்து காப்பாற்றப்பட்டான். லோத்தினுடைய மனைவி என்னங்கன்னா உப்பு தூணானா. ஏன் உப்பு தூணானா? ஐயோ என் சொத்து போது, ஐயோ என் ஆஸ்தி போது, ஐயோ என் அந்தஸ்து போது, ஐயோ இத்தனை நாளா சேர்த்து வச்சேன், வேலைக்கு போனேன், ஐயோ போது, எல்லாமே அழிந்து போதுன்னு சொல்லி அவன் மறுபடியும் உலகத்தை திரும்பி பார்த்தா. உலகத்தை திரும்பி பார்த்த உடனே அவன் என்னன்னா உப்பு தூணானா. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம திரும்பியே பார்க்கவே கூடாது. ஐயோ கடந்த காலத்துல நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன்னு சொல்லி நீ கடந்த காலத்துல திரும்பி பார்த்தனா பிசாசோட உப்பு தூணாய் ஆக்கி விடுவான். அறிவண்டமே நம்ம முன்னோக்கி செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம முன்னோக்கி செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அறிவண்டமே நம்ம முன்னோக்கி போக போக அருமையா ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், இயேசுவின் பின்னே, இயேசுவின் முன்னே, சிலுவையின் பின்னே, இயேசுவை முன்னே, சிலுவையின் பின்னே, இயேசுவின் முன்னே, சிலுவையின் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அல்லேலூயா. இந்த பாட்டு அதிகமா எதுல பாடுவாங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கும்போது. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கும்போது தலைமை சபையில நாங்க பாடுவோம். அறிஞர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்னங்க பண்ணணும்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது நம்முடைய இருதயம் என்ன பண்ணும்? வாதிக்கப்பட வேண்டும். லோத்து என்ன பண்ணா? லோத்து என்னங்க பண்ணா? இந்த உலகம் இப்படி இருக்குது. அல்லேலூயா. இந்த உலகம் இப்படி இருக்குது. அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமா இருக்கிறீர்கள். அவர் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு. அல்லேலூயா. என்னதுங்க? அக்கிரமக்காரருக்குள்ள வாசம் பண்ணா. எங்க சோதம் கொமரா எப்பேற்பட்ட பட்டணங்க? எப்பேற்பட்ட பட்டணங்க சோதம் கொமரா? பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பட்டணம். அந்த பட்டணத்துல கர்த்தர் யாரை வச்சாரு? லோத்து கொண்டு போய் வச்சாரு. ஆபிரகாம் கேட்கிறாரு. இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன பண்றான்?
நீ தெற்கே போனா நான் கிழக்கே போகிறேன், நீ கிழக்கே போனா நான் தெற்கே போகிறேன்னு சொல்லும் போதுதான் லோத்து பார்த்தா, ஐயோ இந்த பட்டணம் நல்லா இருக்குது, என்னதுங்க இந்த பட்டணம் நல்லா செழிப்பா இருக்குது, விஸ்தாரமா இருக்குதுன்னு சொல்லி அந்த பட்டணத்துல போனான். அழக கண்டு ஏமாறாத. அதோ வாலிப பிள்ளைகளே, அழக கண்டு போகாது. ஐயோ இது நல்லா இருக்குது, ஐயோ இது வஸ்திரமா இருக்குது, ஐயோ இது நல்ல செழிப்பா இருக்குதுன்னு சொல்லி செழிப்பை நோக்கி போகாத, பிராஸ்பரிட்டி காஸ்பலை நோக்கி போகாத. செழிப்பின் உபதேசம் இன்னைக்கு டிவியை தரனால என்ன உபதேசம்? செழிப்பின் உபதேசம். அதான் நீ நல்லா இருப்ப, நீ ஆடி காரு வாங்குவ, நீ ஆவணி காரு வாங்குவ, நீ ஐப்பசி காரு கூட வாங்குவ. ஆனா நான் சொல்றேன், நீ இப்படி இருந்த இப்படிப்பட்ட பிரசங்கத்தை நீ கேட்டு போறதே என்னன்னா, பரலோக காரு உனக்கு கிடைக்காது. அல்லேலூயா. இயேசுனுடைய காரு உனக்கு கிடைக்காது. அடிமட்டமே ஆண்டவர் என்ன சொல்றா, நீதிமானாக லோத்து இருந்த அந்த பட்டணத்துல எப்படி இருந்ததா? பாவம் கொடிதா இருந்ததா, ஆனா பார்க்கும் போது எப்படி இருந்ததா? நல்லா இருந்ததா, பசுமையா இருந்ததா. ஐயோ இந்த இடத்துல போய் இருந்தா நல்லா இருக்குமே, நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தா, ஆனா உள்ளுக்குள்ள போகும்போதுதான் அதனுடைய காரியம் தெரியும். மேலோட்டமா எதையும் பார்க்காத, உள்ள புகுந்து பார்க்கும் போதுதான் கர்த்தர் அதை வெளிப்படுத்தி காட்ட ஒரு அறிவாண்டமே. இருந்தாலும் லோத்து என்ன பண்ணாரு? நீதிமானாகிய லோத்து என்னங்க பண்ணாரு? அவனுடைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது அவனுடைய இருதயம் பாதிக்கப்படும். ஐயோ நான் கர்த்தருக்கு பிரியமில்லாம நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி சொல்லுவது. ஆனால் லோத்து என்ன பண்றான்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறான். அது கீழே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்டு நீதிமானாகிய லோத்து அவர் ரட்சித்திருக்க என்னதுங்க, அந்த பட்டணத்திலிருந்து அவரை காப்பாற்றினார். ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அறிமையாமே 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணவர்களை அப்படி செய்வார். அவர்கள் துணிகாரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையுடைய தூதர்கள் முதலாய் கர்த்தர் முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்தப்பட்டார்களே. அல்லேலூயா. இவர்களோ பிடிப்பட உண்டான புத்தியற்ற மிருகஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷித்து தங்கள் கேட்டிலே கேட்டழிந்து அனிதத்தின் பலனை அடைவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. செழிப்பை நோக்கி போனா இதுதான் உங்களுக்கு நிலைமை. அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது? அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யலாம். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும்போது அவனுடைய இருதயம் பாதிக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய இருதயம் பாதிக்கப்படுகிறதா? நீ நீதிமான். அல்லேலூயா. நீ நீதிமான் அறிய வேண்டிய பிள்ளைகளை சுருக்கமா 3 காரியங்களை குறித்து நம்ம இன்றைக்கு பார்த்தோம். சவுலும் தாவீதும் குறித்து நம்ம பார்த்தோம். ஏன்னா அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்யாமல் அவனை கனம் பண்றான். அல்லேலூயா. அவனை கனம் பண்ணுங்கிறான். 2வது காரியத்தை பார்த்தோம். யோசேப்பை குறித்து பார்த்தோம். தன்னுடைய நிந்தையான காரியத்தை அவன் வெளிப்படுத்தவில்லை, அவன் நீதிமான். கடைசியா நம்ம பார்த்தோம் லோத்துவை குறித்து பார்த்தோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் போது நம்முடைய இருதயம் பாதிக்கப்படும். இன்றைக்கு நாம் நீதிமானாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஜெபிப்போம். எல்லாரும் முழங்கால் படிக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய நீதிமானாக்குங்க. அப்பா நீதிமானாக்குங்க. அப்பா என்னை நீதிமானாக்குங்க. நான் நீதிமானாய் வாழ வேண்டும். நான் பரிசுத்தப்பட வேண்டும். ஆண்டவரே என்னை முத்தரிங்கப்பா, என்னை முத்தரிங்கப்பா. இயேசுவே என்னை முத்தரிங்கப்பா. ஆண்டவரே நான் ஆண்டவரே பாவம் செய்தனப்பா, உமக்கு துரோகம் செய்தனப்பா. இருந்தாலும் ஆண்டவரே உண்மை நான் ஆண்டவரை தேடாமலே வாழ்ந்து வந்தேனப்பா. என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா. என்னை நீதிமானாய் மாற்றுங்கப்பா.
நீதிமானாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, you will modify and justify me. ஆண்டவரே, என்னை நீதிமானாய் உருவாக்குங்கப்பா. ஆண்டவரே, நீதிமானாய் உருவாக்குங்க. ஆண்டவரே, என்னை நீதிமானாய் உருவாக்குங்க. ஆண்டவரே, you will mold and justify me. ஆண்டவரே, என்னை உருவாக்கு, என்னை நீதிமானாக உருவாக்குங்கப்பா. ஆண்டவரே, என்னை உருவாக்குங்கப்பா. ஆண்டவரே, நான் பாவம் செய்தேனப்பா, உம்மை நோக செய்தேனப்பா. என்னை நீதிமானாக இரத்தத்தினால கழுவி என்னை நீதிமானாய் மாற்றுங்கப்பா. இயேசுவே, உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு தாவீதுக்குள்ள இருக்கிற அந்த சுபாவத்தை, நீதிமான அந்த சுபாவத்தை, விரோதியை மன்னிக்கிற சுபாவத்தை எனக்குள்ளே தாங்கப்பா, எனக்குள்ளே தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இரண்டாவது நாங்க பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, யோசேப்புக்குள்ள இருக்கிற அந்த சுபாவம், ஆண்டவரே, பிறருடைய காரியத்தை அவன் வெளிப்படுத்தவில்லை. ஆண்டவரே, கர்த்தர் தனக்கு, ஆண்டவரே, இவன் இப்படி இருந்தால் என்று சொல்லி பிறருடைய காரியத்தை அவர் விரிவாக்கவில்லை. ஆண்டவரே, அந்த சுபாவத்தை எனக்கு தாங்கப்பா. கடைசியா ஆண்டவரே, லோத்து குறித்து பார்த்தோம்ப்பா. தேவனுக்கு பிரியமில்லாதது அவன் செய்யும் போது அவன் இருதயம் பாதிக்கப்பட்டதப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ளும் ஆண்டவரே, தேவனங்களை நீதிமானாய் மாற்றிருக்கிறப்பா. ஆண்டவரே, இது பாவம் என்கின்ற ஒரு உணர்வை எங்களுக்கு தந்திருந்து ஆண்டவரே, தேவன் எங்களை பரிசுத்தமாக்கணும், எங்களை பரிசுத்தமாக்கணும். என்னை எடுத்தவரும் நீர்தான், என்னை வளர்த்தவரும் நீர்தான், உருவாக்கினதும் நீர்தான், என்னை தாளாட்டி சீராட்டி நடத்தினதும் நீர்தான், என்னை எடுத்தவரும் நீர்தான், என்னை வளர்த்தவரும் நீர்தான், உருவாக்கினதும் நீர்தான், என்னை தாளாட்டி சீராட்டி நடத்தினதும் நீதான், உங்கள் இடது கரம் தாங்கினதையா, உங்க வலது கரம் தேற்றினதையா, உங்கள் இடது கரம் தாங்கினதையா, உங்க வலது கரம் தேற்றினதையா. என்னுடைய நீதிமானாய் மாற்றுகிறது நமக்கு சகல துதியும் கனமும் செலுத்துகிறோம். அதுவரை இன்றைக்கு நடக்கிற 5 திருச்சபையினுடைய ஆராதனைகள் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறாரா. கர்த்தர் நிச்சயமாக வந்த அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் பேருக்காக தனித்தனியாக தேவன் ஆசீர்வதித்து நீதிமான்களின் பிள்ளைகளாக வாழத்தக்கதாக பிள்ளைகள் கர்த்தர் கிருபை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறாரா. தேவன் தாமே ஆசீர்வதிக்கிறார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய நைக்கமும் என்றும் சதா காலமும் நாம் அனைவருடன் கூட என்றென்றைக்கும்